விக்னேஷ் கிட்ட இப்ப விஜய் அவர்களுக்கு நன்றி சொல்லியிருக்காரு. அதை வந்து நம்ம எப்படி தனித்துவமா பார்க்கலாமா? மேடம், எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான லூப் ஹோல்ஸும் வச்சுக்க கூடாது அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங்ல வந்து பார்த்தோம், தொண்டர்களை கவர் செய்யணும் அப்படின்றதுக்காக அதிமுக நிர்வாகிகள், கிளைக்கழக நிர்வாகிகள் வரைக்கும் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிட்டு அவர் பண்றாரு. அந்த மாதிரி விஜய் விட்டுட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வந்து எப்படி அண்ணாமலையை விட்டுட்டாரு அப்படின்னு டிபேட் நடக்குதோ, அந்த மாதிரி விஜய் வந்து கண்டுக்காம விட்டுட்டாரு எடப்பாடி அப்படின்றது தேவையில்லாத ஒரு டிபேட்டா வரும். அண்ட் விஜய் அவர்களுக்கு வந்து சோசியல் மீடியா முழுமையா வரலையே, அது வந்து ஒரு டிபேட்டா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? அப்ப இத வந்து அதை குறிப்பிட்டு அவர் சொல்லி இருக்கிறாரு அப்படிங்கும் போது அடுத்த கட்ட நகர்வையும் நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியது இருக்கா? அதுதான், இந்த மாதிரி ஒரு விவாதம் வரணும்னு தான் எடப்பாடி அவர்களே விரும்பி இருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா விஜய் அவர்கள் வந்தா திமுக ஓட்டு போகுமா இல்ல அதிமுக ஓட்டு போகுமா அப்படின்ற ஒரு டிபேட் இருக்கும்போது, நான் விஜய்க்கு வந்து எதிரி இல்ல. அதாவது சோசியல் மீடியாவில் இருக்கும் விஜயோடைய ரசிகர்கள் அது வந்து வெரி வெரி ஒரு ஸ்மால் பர்சன்டேஜ் தான். பட் அந்த ஒரு சின்ன பர்சன்டேஜை கூட நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்றதுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ரொம்ப உறுதியா இருக்கு. அது வந்து இந்த ஒரு ஆரோக்கியமான ஒரு டிபேட் வரணும் அப்படின்னு கூட அவர் நினைச்சிருக்காருன்னு தான் பார்க்கலாம். ஏன்னா விஜய் அவர்கள் ஸ்டாலின் அவர்களுக்கும் பிறந்தநாள் வாழ்த்து வந்து தெரிவிச்சார். பட் திமுக தரப்புல இருந்து அங்க ஒரு பெரிய ரெஸ்பான்ஸே கிடையாது. ஆனா விஜய் அவர்களுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிச்சதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லும்போது, நாளைக்கு விஜய் கூட கூட்டணி வா அப்படின்ட்டு வந்து அதிமுக கேட்டாலும் அது ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களால் இன்னொரு தோல்வியை நிச்சயமாக தாங்கிக் கொள்ள முடியாது. காரணம் என்னன்னா, அவர் பதவியேற்றதிலிருந்தே தோல்வி முகமாக தான் இருக்கிறார். அவருக்கு கிடைத்த ஒரே ஒரு ஆறுதல் என்னன்னா, ஆட்சியை தக்க வைத்தது. 2019 நடந்த அந்த மினி சட்டசபை தேர்தலில் ஆட்சியை தக்க வைத்தது மட்டும்தான் அவருக்கு ஆறுதலாக நடந்த ஒரு விஷயம். அந்த நேரத்துல விஜய்க்கு ஒரு பர்சன்ட் ஓட்டோ 5% ஓட்டோ 2% ஓட்டோ எவ்வளவு இருக்குதோ அது நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா இப்பவே பாத்தீங்கன்னா பாராளுமன்ற தேர்தல்ல தேமுதிக, SDPI, புதிய தமிழகம் தான், இதெல்லாம் பெரிய அளவில் வாக்கு வங்கி இல்லாத கட்சிகள் தான். இவங்க தான் நம்மளுக்கு கூட்டணி வராங்க அப்படின்னும் போது அதே மாதிரி சரிசமமான வாக்கு வங்கி இருக்கக்கூடிய விஜயையும் நம்ம வந்து சேர்த்துக்கணும் அப்படின்னு எடப்பாடி அவர்கள் கணக்கு போடுறதுல தப்பே கிடையாது. சரி, கோபால் ரமேஷ் கிட்ட அப்ப வந்து இப்பவே 2026க்கான வியூகத்தை இப்பவே ஆரம்பிச்சுட்டாரா EPS விஜய்க்கு முக்கியத்துவம் கொடுக்கறது மூலமா? இல்ல, விஜய்க்கு அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதோட எடப்பாடி ஐயா வந்து ஒரு அரசியல்ல வளர்ந்து வரவங்கள அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்றதுல ஒரு நல்ல ஒரு மனிதருங்கிறத அதுல எடுத்துக்கலாம். இன்னொன்னு 26 எலெக்ஷன்ல கண்டிப்பா மாபெரும் வெற்றி பெறுவாங்க. அதற்காக அவங்களுக்கு நன்றி சொல்லியிருக்காங்க. பிஜேபியோட கூட்டணி வேண்டாங்கிறத இதனுடைய முதல் தான். அப்புறம் இன்னொன்னு, தமிழக அரசியல் பொறுத்த வரைக்கும் திரைத்துறையினரை புறக்கணிச்சுட்டு தமிழக அரசியல் இருந்த நெடுங்கால அரசியல பாருங்க, எல்லாருமே திரைத்துறையில இருந்து வந்திருப்பாங்க. அவர் கடைசியா மறைந்த அவர் விஜயகாந்த் ஐயா கூட பாத்தீங்கன்னா திரைத்துறையில இருந்து வந்தாங்க. அந்த மாதிரி விஜய் வர்றதுனால அவரு ஒரு 3% 4% ஓட்டு வைத்திருந்தா கூட அது நாளைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பா இருக்குன்னு சொல்லி அது இப்பவே வந்து ஒரு அச்சாரமா கூட நம்ம எடுத்துக்கலாம். அது கூட நாளடைவில் அது நடைபெறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். இருந்தாலும் அவருக்கு வந்து ஒரு அரசியல் ரீதியா அவருக்கு ஒரு திருப்பி ஒரு நன்றி சொல்றது வரவேற்கத்தக்கது. இது ஒரு நல்ல ஒரு சூழல் தான். ஒரு சுமூகமான அரசியல், ஆரோக்கிய அரசியலுக்கு மிகவும் உகந்ததுன்னு கூட சொல்லலாம். சரி, ராஜகம்பீரன், அப்ப பாஜக அதிமுகவை இன்னமும் வந்து தொடரணும் அப்படின்னு விரும்பிட்டு இருக்காங்களா? வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பாஜகவுடைய வாக்கு வங்கியோடு ஒப்பிடும்போது அதிமுகவினுடைய வாக்கு வங்கி என்பது மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம். அதனால அதிமுகவினுடைய வாக்கு வங்கி என்பது ஒரு வலிமையான இன்னும் வந்து அடித்தளங்கள், அதற்கு வந்து இன்னும் வந்து கட்டுமானங்கள் வந்து அஸ்திவாரங்கள் அப்படியே தான் இருக்கிறது. அதனால அவர்கள் வந்து இந்த விஜய்க்கு வாழ்த்து சொன்னதன் மூலமாக ஒருவேளை நாளைக்கு விஜயும் அதிமுகவும் கூட்டணி அமைந்தால் அது ஒரு வெற்றிகரமான இளைஞர் படையை வந்து அரவணைத்துக் கொள்ளுகிற ஒரு வாய்ப்பாக வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு அமையக்கூடும். விஜய் அவர்களுக்கும் தொடக்க நிலை அரசியல் என்கிற காரணத்தினால அதிமுகவோடு பயணப்படுவதன் மூலமாக அவர் தன்னுடைய கட்சியை வலிமைப்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு அவருக்கும் இருக்கிறது. அதனால இது ஒரு மிகச்சிறந்த ஒரு வியூகம் என்றுதான் நான் அதை பார்க்கிறேன். அதனால இது ஒரு எளிமையா கடந்து போற விஷயம் இல்ல. வெறும் பிறந்த நாள் வாழ்த்து சம்பிரதாயம் எல்லாம் கிடையாது. சாதாரணமா அரசியல்வாதிகள் ஒவ்வொரு அசைவுமே திட்டமிட்டு தான் செய்வாங்க. அதனால அதிமுகவை பொறுத்தவரையில விஜய் போன்ற ஒருவரோடு கூட்டணி வைத்துக் கொள்கிற போது இளைய தலைமுறை, புதிய தலைமுறை வாக்காளர்களும் அதற்குள்ளே வருவார்கள். அதிமுகவினுடைய வாக்கு வங்கி விஜய்க்கு பயன்படும். விஜயினுடைய மக்கள் எழுச்சி, இளைஞர்களுடைய எழுச்சி என்பது இவர்களுக்கும் பயன்படும். அதனால ஒரு ஷேரிங் வரும். எப்படி இந்த விஜயகாந்துக்கும் அதிமுகவுக்கும் ஒரு கூட்டணி வருகிற போது அவர் எதிர்க்கட்சி தலைவர் வரைக்கும் அவர் உயர்ந்தார் இல்லையா, அதே மாதிரியான ஒரு மேஜிக் நிகழ்வதற்கான வாய்ப்பு இதற்குள்ளே இருக்கு. திமுகவுக்கு என்ன பாதகமா அமையுமா?
திமுக மிகுந்த வலிமையோடு இருக்கிறது. அதற்கு சம வலிமையாக இருந்த அதிமுக சற்று இந்த மாதிரியான பிளவுகளால் சரிந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவர்கள் அந்த சரிவை மீட்பதற்கான ஒரு முயற்சியாக தான் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பொறுத்தவரையில் நாடாளுமன்ற தேர்தலை அவர்கள் கணக்கில் வைக்கவில்லை. அவங்க சட்டமன்ற தேர்தலுக்கு பயணப்படுகிறார்கள். இந்த நாடாளுமன்ற தேர்தலை விஜயோட கூட்டணி அப்படிங்கிறது ஹிப்போதெட்டிக்கலா இருந்தா கூட விஜயோட கூட்டணிங்கும் போது நீங்க சொல்ற மாதிரி இளைஞர் எழுச்சி படையெல்லாம் வரும் அப்படிங்கிறீங்க. அப்ப திமுகவுக்கு அது பாதகமா முடியும் இல்லையா? பாதகமாக முடியாது. இவர்களுக்கு ஏற்கனவே இழந்து விட்ட வாக்கு சதவீதத்தை மீட்பதற்கான முயற்சியாக இருக்கும். அவர்கள் அந்த இரண்டாவது இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு இந்த விஜய் பயன்படுவார் என்று நான் கருதுகிறேன். அதிமுகவா திமுகவா என்கிற இடத்துல திமுக சித்தாந்த ரீதியாக, கொள்கை ரீதியாக, கூட்டணி ரீதியாக பல அமைப்புகளை கொண்டிருக்கக்கூடிய அரசியல் கட்சியாக இருக்கிற காரணத்தினால, கூட்டணி வலிமை அவர்களுக்கு இருக்கிற காரணத்தினால அவர்கள் இப்பொழுதுக்கு வெல்ல முடியாத ஒரு சக்தியாக தான் இருக்கிறார்கள் திமுக. ஒருவேளை கூட்டணி கலைந்து நீங்கள் சொல்வது மாதிரி விஜயும் வந்தார்னா ஒருவேளை மாற்றம், அரசியல் மாற்றத்திற்கு, அதிகார மாற்றத்திற்கு கூட வாய்ப்பு ஏற்பட சூழல் இருக்கிறது. ஆனால் இப்பொழுதைக்கு திமுக தான் வலிமையாக இருக்கிறது. விஜய் இன்னும் களத்துக்கு வரல. அவர் இன்னும் சொல்லிட்டு இருக்காரு, அவ்வளவுதான். இதே தான் அவர் ரஜினியும் சொல்லிட்டு இருந்தாரு. சரிங்களா? இப்ப ஆரம்பிச்சிட்டாரு. இன்னும் களத்துக்கு வரணும். இன்னும் எவ்வளவு வேலை இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இப்போ சூர்யா கூட கட்சி உறுப்பினர்லாம் சேர்க்கணுன்ற மாதிரி 2 நாளுக்கு முன்ன பதிவு வந்தது. இல்ல அதெல்லாம் இன்னும் உறுதிப்படுத்தப்படல. இவரு தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்பு நான் களத்தில் இறங்குவேன், 2026 இலக்குன்னு சொல்லிட்டாரு. அப்ப அடுத்த கட்டத்துல அவருடைய அரசியல் பயணம் ஆரம்பமாக போகுது. அது உறுதியாயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல தான் இபிஎஸ் விஜய்க்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். அப்ப அடுத்தடுத்த கட்டத்துக்கு இபிஎஸ் நகர ஆரம்பிச்சிட்டாரு. நீங்க மாற்றம் வரும் சொல்லிட்டு இருக்கீங்க. அவர் அடுத்த கட்டத்துக்கு நகர ஆரம்பிச்சிட்டாரு. நகர்ந்து அப்படியே எடப்பாடிக்கு போயிட வேண்டியதான், சேலத்து பக்கம் போயிட வேண்டியதான். ஏன்னா நீங்க அன்னைக்கு சொன்னார் பாருங்க, ஆட்சியை தக்க வச்சிட்டாருன்னா அதுக்கு ஓபிஎஸ் ஐயா முழுக்க காரணம் 11 எம்எல்ஏ ஆதரவு இருந்ததுனால தான் அந்த ஆட்சியை தக்க வச்சுக்கிட்டோம். 4.5 வருடம் உங்களை மக்களுக்கு எப்படி தெரிஞ்சது எடப்பாடி அவர்களை? 11 பேர் எம்எல்ஏ ஆதரவு கொடுத்ததுனால தான் உங்களை முதலமைச்சராக நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சது. உங்களுக்கு வெளியே எடப்பாடின்றதே வெளியே தெரிஞ்சது. அது வரைக்கும் யாருக்கும் தெரியல. அது வரைக்கும் கடந்து வந்துட்டோம். இப்ப இல்ல நீங்க சொல்றீங்க திரும்ப வீகம் வகுக்கிறாருன்னு. இப்ப போன 21 ரெட்டையில உங்ககிட்ட நம்ம தானே இருந்தது, இதே ஸ்ட்ரென்த் தானே இருந்தது. ஏன் நம்ம 66 சீட்டு தானே ஜெயிச்சோம், ஏன் விட்டுட்டோம், ஆட்சியை விட்டுட்டோம்? எங்க அவர் சொன்னது எந்த காலத்துல இவர் கேட்டாரு? பேசிக்கலாம், எதா இருந்தாலும் இப்ப சொல்லிக்கலாம். என்ன மதிக்கல, என் பேச்சு ஒன்றுபட்ட அதிமுக என்னைக்கு எல்லாம் ஒன்னா சேருதோ வர 2026 ஆட்சியை பிடிக்க முடியுமா தர? மீண்டும் அம்மா இழந்த ஆட்சியை எனக்கு பின்னால இந்த ஆட்சி அமைகின்றால் அந்த ஆட்சி அமைக்கணும்னா எல்லாம் ஒட்டுமொத்தமா எல்லாம் ஒன்னா சேர்ந்தாதான் இருக்க முடியும். எடப்பாடின்ற ஒரு ஆளுமையை வச்சுட்டு எந்த இதுவும் பண்ண முடியாது. இன்னும் தொடர் தோல்வியை தான் சந்திக்க முடியும் தவிர ஒட்டுமொத்த ஒன்றிணைந்த அதிமுக இபிஎஸ்க்கு இடம் இருக்கா இல்லையா? எதுங்க? அதுதான் 4ஆம் தேதிக்கு அப்புறம் தெரிய போகுது. தள்ளி வச்சிட்டு நீங்க ஒன்றிணைந்த 4ஆம் தேதி தெரியதானே போகுது. இப்பயே அரசல் போரசலா உள்ளுக்குள்ள பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. 4ஆம் தேதிக்கு அப்புறம் எத்தனை ஜெயிச்சிருக்காரு, எவ்வளவு வாக்கு சதவீதம் இவருக்கு எடப்பாடிக்காக வந்திருக்குன்றது எல்லாம் தெரியதானே போகுது. கத்திரிக்காய் முடிஞ்சா கடத்தருக்கு வரன்றாங்க, அது மாதிரி வரதானே போகுது. 4ஆம் தேதிக்கு அப்புறம் மிகப்பெரிய மாற்றம் இருக்குன்றது எல்லா ஊடகத்திலையும் பேசதானே செய்யறாங்க, பார்க்க தானே போறோம். சரி, அந்த மாதிரி மாற்றம் வரும்போது திரும்ப பாஜகவுடன் கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? அப்பத்தி காலகட்டத்தில் யாரெல்லாம் ஸ்ட்ராட்டஜி வச்சு என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அது ஐயா மேலே தலைமை சேர்ந்து என்ன முடிவு எடுத்தாலும் தொண்டர்கள் கட்டுப்பட்டு தான் ஆவாங்க. அன்னைக்கு காலகட்டத்தில் பிஜேபி இருந்தால் கூட அவங்க நம்மளோட கூட்டணி வைக்கிறதுனால அவங்க கணிசமான சீட்டை வாங்குறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. அந்த இடத்துல ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளராக வரணும். அது வர வரைக்கும் இந்த கட்சி அதான் ஏற்கனவே டிடி சொன்னார் பாருங்க என்னன்ட்டு. இவர் ஓபிஎஸ் ஆல தான் இந்த அதிமுக காப்பாற்றப்படுன்ற மாதிரி ஏற்கனவே நிறைய வாட்டி பேசியிருக்காரு. அது ஐயாவால தான் முடியும். ஐயாவை சேர்க்காம இந்த வர சட்டமன்றத்தில் யாரும் கூட்டணியும் பேச முடியாது, தலைவர்களை உருவாக முடியாது. சரி, நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நிறைவு கருத்தாவே நான் எடுத்துக்கிறேன். ரமேஷ், நீங்க நிறைவு கருத்தா சுருக்கமா? அவர் கிருஷ்ணமூர்த்தி அண்ணா சொன்னாரு பேசும்போது அவர் தினகரன் ஐயா ஒட்டுமொத்த அதிமுக கூட்டணிக்குள்ள அதிமுகவுக்குள்ள வருவாங்கன்னா இல்ல, அவர் குக்கர் சின்னத்துல வெகு தூரம் பயணிச்சிட்டாரு, அதனால அவங்க வரமாட்டாங்க. கூட்டணியில தான் சொல்றேன் நானு, கூட்டணி தான். ஏற்கனவே நம்ம 2021 அமித்ஷாஜி சொன்னார்ல கூட்டணியில சேர்த்துக்கலான்னு, சேர்த்துதான் இந்த ஆட்சியை இழந்திருப்போமா நம்ம?